இதெல்லாம் சந்தன மரங்கள். சந்தன மரம் ஒரு 1000 வச்சேன். ஒரு 500 பக்கம் இருக்குது. பலா மரம் ஒரு 30 மரம் இருக்கும் என்கிட்ட. மாமரம் ஒரு 10 மரம் இருக்கும். நெல்லிக்காய் மரம் ஒரு 30 இருக்கும். எல்லா வெரைட்டியான ஃப்ரூட்ஸ் ஐட்டங்களும் இருக்கும். அந்த கொய்யா செடி பாருங்க, பீட்ரூட் கொய்யான்னு சொல்லி பீட்ரூட் கலர்லயே கொய்யா இருக்கும். கொய்யாக்கா பாத்தீங்களா? இல்ல, ஒரு பீட்ரூட் தொங்குற மாதிரியே இருக்கு பாருங்க. ஆமா, ஒரு கலர் சொல்றீங்க. இலையும் அப்படிதான் இருக்கு. அந்த கொய்யாக்கா பாருங்க, பீட்ரூட்டாவா இருக்கு. கட் பண்ணா பீட்ரூட்டை விட ரெட்டா இருக்கும். வெரைட்டி ஆஃப் அந்த விஷயங்கள் எங்கெங்க கிடைக்குதோ அது அப்படியே. அது சரக்கொன்றை. அது ஏப்ரல் மாசத்துல மஞ்சள் அப்படியே பூத்து தொங்கும். இது கூட அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்து குல்மகார் இல்லையா? இதை நான் ஹில்ஸ்ல இருந்து எடுத்துட்டு வந்தேன். 2 எடுத்துட்டு வந்தேன். ரெண்டு பக்கம் வச்சேன். இந்த வீடு ஃபுல்லா ரெட் கலர்ல இருக்கு. அதுவும் மே மாசத்துல அப்படியே ஃபுல் ரெட் ஆயிடும். அப்படியே ரெட்டோட அடையாளம் ஃபுல்லா இருக்கும். நமக்கு எங்கிட்ட 400 கொய்யா செடி இருக்கு. 400 எதுல தட்டினாலும் விழும். துளசி பாத்தீங்களா, செப்பரேட்டா துளசி மாடம் நம்ம வச்சிருக்கோம். அப்படியே துளசி மாடம் அந்த பக்கம். இதுதான் தேவயானியோடைய ஏரியா. அவங்க தான் இதை வந்து கஜமுஜான்னு ஒரு செடி தோப்பா ஆக்குனாங்க. அவங்களும் அவங்களோட ஆமா, அதாவது ஒரு மரத்துக்கு இவ்வளவு தூரம் இருக்குன்னு இடைவெளி இருக்குன்னு இருக்குது. மினிமம் ஒரு 20 அடி இடைவெளி இருக்குன்னு ஒரு மரத்துக்கு. அது வந்து மகிழ மரம். சும்மா 4 அடியில 5 அடியில சும்மா நட்டு வச்சுட்டாங்க. நாத்தை வாங்கிட்டு வந்து அந்த சந்தனம் பழங்கள் வந்து விட ஆரம்பிச்சிருச்சு. பழங்கள் அப்ப வந்து அந்த பழங்கள் அங்கங்க இப்ப வந்து ஏரியா ஃபுல்லாவே போயிடும். பாருங்க, இந்த 2 கூட சந்தன மரம். இது நம்ம நடல, தானா முளைச்சு வருது. அந்த இது விழுந்து பழம் விழுந்தாம அது ஏகமா எங்க வேணாலும் விழும். இந்த தோட்டத்துக்குள்ள 2 பழம் வந்து தானா விழுந்து இந்த காக்கா கொத்துறது, அப்புறம் எடுத்துட்டு வந்து போடுறது. அதுதான். அப்ப இந்த ஏரியா ஃபுல்லாவே சந்தன செடிகள் தன்னால முளைக்க ஆரம்பிச்சிடும் நம்மளோட இந்த முயற்சியினால. கொடிமுல்லை நம்ம ஒரு சீரியல் பண்ணோமே, வானம் தாண்டி வளர்பவள். அது எங்க வச்சோம்னாலும் அதுக்கு ஒரு இடம் கிடைக்கிற வரைக்கும் வளர்ந்துரும். இது வந்து நாம 2 பக்கமும் வீட்டுல வச்சிருக்கோம். இந்த பக்கம் நம்மளுடைய கார் செட்டு. அந்த பக்கம் பழ மரங்கள் இல்லைங்களா? ஆமா, அத்தி இருக்குது. 4 அத்தி. சப்போட்டா ஒரு 6, 7, 8 இருக்கும். அப்படியே ஒரு முற்றத்தை எட்டி பாருங்க இங்க இருந்து. அருமையான ஒரு வியூவா இருக்கு சார். ஈவன் நீங்க சொன்ன மாதிரி மழை வரும்போது இங்க இருந்து பாக்குறது ஒரு வியூ இல்லைங்களா? ஆமா, இங்க இருந்தும் ஸ்ப்ரெட் ஆகுறது. ஆமா, இங்க இருந்தும் மழை பார்க்கலாம். ஆனா நம்ம தானே மழையை உருவாக்குறோம். செயற்கை மழை. இது என்னோட ஏரியா. ஓகே சார். அப்படி இங்க உட்காந்துட்டா இன்னும் அமைதிதான். இங்கதான் நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்றது. ஆமா, இங்க செமையா 2 சைட்லயும் காத்து வரும், ஃபேனும் இருக்கும். நீங்க உட்காந்துட்டு இவன் ஏதோ ஒர்க் ரிலேட்டடா திங்க் பண்றது, அதுக்கான ஸ்பேஸ் அப்படின்றது இது வச்சு இங்க அமைதியா உட்காரலாம். திங்க் பண்றதுக்கு என்ன, அதுக்கு என்ன இடமா வேணும்? இல்ல, நிறைய பேர் ஒரு அமைதியான சூழல் வேணும் அந்த மாதிரி எல்லாம் எதிர்பார்க்கறாங்க இல்லையா சார்? நான் வந்து 10 இயர்ஸ் பவர் லூம்ல வேலை செஞ்சிருக்கிறேன் சின்ன வயசுல. 10 வருஷங்களுக்கு மேல. அந்த சத்தத்துலதான் தூங்கி, அந்த சத்தத்துலதான் எந்திரிச்சு, அந்த சத்தத்துலதான் கதைகள் எழுதி, அந்த சத்தத்துலதான் கவிதைகள் எழுதி. ஆக சத்தம்ங்கிறது கூட ஒரு பழகிட்டா அது சப்தம் இல்லை நமக்கு. நிசப்தம் தான். பழக்கம் தான் எல்லாத்துக்கும் காரணம்.